ஸ்ரீ அம்மா நாராயணி ஹெர்பல்ஸ் பழனி, வைத்தியர் ஆர்கே ராதாகிருஷ்ணன். எங்களுடைய இன்னொரு சிறந்த தயாரிப்பு கரிசலாங்கண்ணி தேநீர். அனைவருக்குமே தெரியும் கரிசலாங்கண்ணியோட அற்புதம் என்ன, வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு தனி தாவரமாக கரிசலாங்கண்ணியை கொடுக்காம ஒரு அற்புதமான கூட்டு பொருள்களோட சிறந்த மருத்துவ ரீதியான உடலை சுத்தப்படுத்தக்கூடிய, நம்மளுடைய உடல் கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய முறையில் இந்த கரிசலாங்கண்ணி தேநீரை தயார் பண்ணியிருக்கிறோம். பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து அந்த கரிசலாங்கண்ணியை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய அற்புதமான தன்மைகளை வந்து நமக்கு எடுத்து உரைச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா நாராயணுடைய கரிசலாங்கண்ணி தேநீரை பருகினவங்க அனைவருமே மிகச்சிறந்த பாராட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி காலையில் நாம் வந்து ஒரு தேநீர் அருந்து வழக்கம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை மறுக்க முடியாதது. நாங்கள் என்ன சொல்கிறோம், விருப்பம் உள்ளவங்க ஒரு 30 தினங்களாவது இந்த கரிசலாங்கண்ணி தேநீரை இருமுறை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஒரு காலையில் எந்திரிச்சோன்னா ரெகுலராக நம்ம ஒரு டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கரிசலாங்கண்ணி தேநீர் எடுத்துக்கோங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சமாக பொடி போட்டால் போதுங்கிறோம். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனுன்னு சொல்லலாம், உப்பு எடுக்கிற ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். அன்றைய நாள் முழுவதும் நம் உடல் வந்து உற்சாகமாக இருக்குதுங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுல கரிசலாங்கண்ணிக்கு மிகச்சிறந்த பங்கு உண்டு. கண் பார்வைக்கு வந்து சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைகளை இதில் சேர்த்திருக்கிறோம். நல்ல பசி எடுக்கும், சிறுநீர் வந்து நன்கு பிரியும். இந்த கரிசலாங்கண்ணி தேநீரை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூரிஃபிகேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறதுனா, ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் பல ஆயிரம் வருஷமாக அந்த கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், மருத்துவ ரீதியாக கொடுக்கறத விட தேநீர்னு ஏன் வச்சுருக்கோம்னா, நம்ம வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா பனவெல்லம், பனங்கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்து இனிமையாக உட்கொள்ளணுங்கிறதுக்காக தேநீர் வடிவத்தில் கொடுக்குறோம் பொடியாகவே. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நாங்கள் சேர்த்திருக்கிற உட்பொருள் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்குதுங்க. விலை வந்து அனைவரும் வாங்கக்கூடிய விலையில தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான தயாரிப்பு. குழந்தைகளிலிருந்து பெரிய வரைக்கும் தினசரி பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த தேநீருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவு மாதிரியே நாங்கள் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஒரு 2 வேளையாவது ஒரு எடுத்துக்கங்க, இல்லை குடும்பத்தில் எல்லாரும் பருகிட்டு வாங்க. ஏன் இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி நான் இவ்வளோ தூரம் குடும்பமே எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, பெருநோய் தொற்றில் நிறையா மக்களை சென்று அடையிற அளவுக்கு நாங்கள் இது கொடுத்தோமுங்க. நிறையா பாராட்டு கொடுத்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், ஒரு 30 தினங்கள் சிரமம் பார்க்காம 2 வேளை எடுத்துகிட்டு வாங்கன்னு. அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் நடந்தால் இப்போ மூச்சு வாங்குறது இல்லைங்க, இழப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை, எங்களுக்கு நல்லா இருக்குது, பசிக்குது, செரிமானம் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பாராட்டியிருக்காங்க. உண்மையும் அதுதான். அந்த மாதிரி ஒரு சிறந்த தயாரிப்பு கரிசலாங்கண்ணி தேநீர். சிவாய நம ஓம்.